ஃபின் பாலர் அண்ட் ஜேடி சாம்பியன் ஆகிட்டாங்க. யாரும் எதிர்பாராத விதமாக நியூ டே இந்த இடத்துல சாம்பியனாக இழந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட சேர்ந்து வந்து டாமினிக் மிஸ்டரியோ செலிப்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சு. டாமினிக் மிஸ்டரியோ, ஜேடி, அதுக்கப்புறம் வந்து ஃபின் பாலர் 3 பேருமே சாம்பியனை தூக்கி செலிப்ரேஷன் பண்ணாங்க. இது இந்த ராவில் ஒரு ஷாக்கிங் மூமெண்ட்டாக இருந்துச்சு. இந்த சாம்பியன்ஷிப் மேட்ச் நடைபெற்றதுக்கான முக்கிய காரணம் என்னன்னு சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஜட்ஜ்மெண்ட் டே மீண்டும் வந்து ராவில் ஒரு டாமினேட் டீமாக காமிக்கணும் அப்படின்ற மாதிரி காரணத்துக்காக தான் ஜட்ஜ்மெண்ட் டேவை இந்த இடத்துல மேட்ச் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நியூ டேவுக்கு எந்தவித பிளானும் இப்போ WWE பிளான் பண்ணடா, நியூ டேவுக்கு எந்தவித ஸ்டோரி லைனும் கிடையாதுன்றதுக்காக அவங்கள ஹில்டன் ஆக்கி ஸ்டோரி லைன் இதுக்கு மேலே அவங்களுக்கு ஒன்றும் பிளான் பண்ணலன்றதுக்காக இந்த இடத்துல ஒரு மேட்சை வச்சு அவங்கள தோக்க வச்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான காரணம் என்ன சொல்லப்படுகிறதுன்னு கேட்டிங்கன்னா, லீவ் மோர்கன் இல்லாததை மறைக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஜட்ஜ்மெண்ட் டேவை இப்போ டாக் டீம் சாம்பியன் ஆக்கி அந்த இடத்துல வந்து அவங்கள மொமெண்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. இதுதான் ஜட்ஜ்மெண்ட் டே டாக் டீம் சாம்பியன்ஷிப் வெற்றி பெற்றதுக்கான காரணம். இதை பற்றி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் கமெண்ட்ங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.